சூர்யா, எப்படி இருக்க போகிறது? எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய போகிறார்கள்? போன நாடாளுமன்றம் தொடங்கின போது, போன 5 ஆண்டுகளுக்கு முன்பு 2019ஆம் ஆண்டு எம்பிக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியில் இந்தியாவினுடைய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத வகையில் அந்த நாடாளுமன்றத்தில் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு மத முழக்கம் ஒவ்வொரு எம்பிக்களினுடைய பதவியேற்பின் போதும் முன்வைக்கப்பட்டது. இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கிறது. 240 அப்படிங்கிற இந்த நம்பர் என்ன கொண்டு வந்திருக்குங்கிறத இன்னைக்கு இந்த பார்லிமெண்ட் பார்த்தது. 2 முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. ஒன்று, இந்த பிஜேபியினுடைய ஐடியாலஜியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் அல்லது ஒரு தொய்வு. 2வது, அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தொய்வு. இது 2 வகையில் இதை இம்பேக்ட் பண்ணியிருக்கு. ஐடியாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மோடி பதவியேற்கிற வரும்பொழுது போன ஆண்டு ஜெய் ஸ்ரீராம்ங்கிற கோஷம் ஒழிச்சது எதிர்க்கட்சிகள் க்ளூலெஸ்ஸாக இருந்தாங்க. தமிழ்நாட்டிலிருந்து மட்டும்தான் அதுக்கு கவுண்டரே கொடுக்க முடிஞ்சுது. வேறு எந்த மாநிலத்திலிருந்தும் அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு கூட அங்கே யாருக்கும் அதற்கான க்ளூவே இல்லாமல் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய ஐடென்டிட்டிஸை முன் வச்சு, தலைவர்களை முன் வச்சு நம்ம கவுண்டர் பண்ணோம். இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, மோடி பதவியேற்கிற போது எதிர்க்கட்சிகள் கான்ஸ்டியூஷன் புக்கை தூக்கி காட்டுற அளவிற்கான ஒரு நிலைமை மாறி இருக்கிறது. அவருக்கு கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குங்கிறத அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டிய கடமை இந்த பாராளுமன்றத்திற்கு ஏற்பட்டிருக்கு. இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷனை தூக்கி வணங்கினாரு அன்னைக்கு. அதான் அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணார். என்ன பண்ணாருன்னா, ராமர் கோயில் திறப்பு விழா அன்னைக்கு அவர் ஒரு ப்ரெஸ் கிட்ட பேசினார். ப்ரெஸ் கிட்ட பேச மாட்டார், பப்ளிக் கிட்ட பேசினார். அந்த பேசின உரையில் ஒரு ஆபத்தான வார்த்தைகள், சில வார்த்தைகள் இருந்துச்சு. ஒன்று, ராம் இஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா. ராம்ங்கிறது தான் இந்த நாட் இஸ் அ லா ஆஃப் இந்தியா, நியூ லா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னார். இந்த நாட்டினுடைய அடிப்படை அப்படிங்கிறது ஒரு மத அடையாளம் கிடையாது. பல்வேறு மதங்கள், பல்வேறு இனங்கள், பல்வேறு மொழி குழுக்கள், பல்வேறு தரப்பட்ட சிந்தனைகள், பல்வேறு தரப்பட்ட அரசியல் தத்துவங்கள், இதெல்லாம் மோதி கொலீடாகி அது ஒன்னோட ஒன்று போட்டியிட்டு மேலெழுந்து வந்த ஒரு மூமெண்ட்டு தான் இந்தியாங்கிற அந்த ஐடியா ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பன்மைத்துவத்தில் தான் இருக்குது. அது ஒருமைத்துவத்தில், அந்த ஒற்றை அப்படிங்கிற இடத்துல இல்லை. அப்போது ஃபவுண்டேஷன் இவர் ஒரு மத அடையாளத்தை முன்வைக்கிற போது இன்னைக்கு அது இல்லைங்கிறது மாறி இருக்கிறது. ராம் இஸ் அ நியூ லான்னு சொன்னார். இல்லை, இதுவரைக்கும் பிறப்பின் அடிப்படையில் சட்டங்கள் இருந்திருக்கு இந்த நாட்டில். பிறப்பு அந்த ப்ரிவிலேஜை வச்சு சட்டங்கள் கொடுக்கப்பட்ட நாட்டில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வாக்கு, ஒரு உரிமை, அவனுக்கு ஒரு மதிப்பு அப்படின்னுட்டு மக்களை பிறப்பு பேதம் பார்க்காம சமத்துவமாக பார்த்த இந்தியன் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டம், அம்பேத்கர் ஏற்றி கொடுத்த அந்த கான்ஸ்டியூஷனை அதுதான் இந்தியாவின் உச்சபட்ச சட்டம், அதுதான் இந்தியாவில் ஒரே சட்டம். ராம் அப்படிங்கிற மாதிரியான மத கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்ட சட்டங்கள் இந்த நாட்டில் கிடையாது. கான்ஸ்டியூஷன் தான் உயர்வானது அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய தேவை வந்திருக்கு. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கான்ஸ்டியூஷனை மாற்றணும் அப்படின்லாம் சொல்லவே இல்லாமல், இவர்களுடைய எம்பி கான்ஸ்டியூஷனை மாற்றணும், அதுக்காக 40 எம்பி கொடுங்க அப்படின்னு 400 எம்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆனந்த்குமார் ஹெக்டே கேட்டார். அதற்கு என்ன கருத்தை பாஜக வைத்திருக்கிறது? அப்போ கான்ஸ்டியூஷன் மீதான இவர்களுடைய வெறுப்புக்கு இன்றைக்கு ஒரு மாறுபட்ட நிலைப்பாட்டை இந்திய நாடாளுமன்றம் கொடுத்திருக்கிறது. இப்போ இந்த வெறுப்புன்னு நான் சொல்றது ஏதோ இன்னைக்கு நேற்று அவங்களுக்கு வந்துடுறது கிடையாது. ஆர்எஸ்எஸ்க்கான பேசிக் ஐடியாலஜி என்ன? ராமர் கோயில் கட்டுறது, 370 நீக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் போன டெனர்லயே பண்ணிட்டாங்க. அதனால இப்போ ஒண்ணும் இல்ல, பேச வேண்டிய அவசியம் கிடையாது, அதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ்னுடைய மற்றொரு அஜெண்டா இந்திய அரசியலமைப்பை மாற்றுவது. இது நான் சொல்லல, இந்திய அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. நவம்பர் 30, 1949 ஆர்கனைசர், ஆர்எஸ்எஸ்னுடைய அஃபிஷியல் ஆர்கனாக இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசர் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற பேரில் ஒரு எடிட்டோரியல் வெளியிடுறாங்க, ஒரு கட்டுரை, ஒரு தலையங்கம் வெளியிடுறாங்க. அதில் மனு தர்மம், மனுஸ்மிருதி அப்படிங்கிற பழைய மத சட்டத்தை கருத்தில் கொள்ளாமல் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதன் மீதான தீவிரமான விமர்சனங்களை ஆர்எஸ்எஸ் முன்வைத்தது. கோல்வார்க்கர் தன்னுடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸில் அவர் வேணா, நான் பேஜ் நம்பர் கூட சொல்கிறேன், தேடி பார்த்துக்கிட்டோம். பேஜ் நம்பர் 238 இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை மிக கடுமையாக விமர்சித்து அதற்கு மாற்றாக மனுஸ்மிருதியை முன்வைக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டை அவர் வைக்கிறார்கள். அப்போ இந்தியாவை ஒரு மனு அடிப்படையிலான, சாதிக்கு ஒரு நீதி என்று சொன்ன அந்த மனு அடிப்படையிலான சட்டமாக மாற்ற வேண்டும், எல்லோரையும் சமத்துவமாக பார்த்த இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு இவங்க விரும்பின அந்த ஐடியாலஜி இன்னைக்கு இல்லாம போயிருக்கு. இதுதான் அடிப்படை மாற்றம். நீங்க சொன்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு என்ன பாத்தீங்க? 15 மாற்றம் என்ன அப்படின்னா, இந்த நீட் தேர்வு முறைகேடு குறித்து இன்னைக்கு டைட்டில்லே வச்சிருக்கிறீங்க. இந்த நீட் தேர்வு முறைகேடு குறித்து வந்த உடனே, அதாவது தேதி அறிவிக்கப்பட்டு தேர்வு நடந்து முடிந்த அந்த 5ஆம் தேதியே அன்னைக்கு ஈவினிங்கே பேப்பர் லீக் நடந்திருக்குன்னு பீகார்
குஜராத், ஹரியானா, அன்னைக்கு மகாராஷ்டிரா, இந்த மாநிலங்கள் எல்லாம் புகார் வருது. ஆனால் 6 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரத்துக்குள்ள அடுத்த நாள் காலையிலேயே 6 மே அந்த அன்னைக்கு சீனியர் டைரக்டர் ஒருத்தர், என்டிஏவினுடைய சீனியர் டைரக்டர், அப்படி எந்த முறைகேடும் இங்கே நடக்கவில்லை அப்படின்னு ஒரு பிரீஃப் கொடுக்குறாரு, பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்றாரு. அப்போ ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு ஒரு புகார் வந்துச்சுன்னா விசாரிச்சு முடிச்சிட்டு தானே நீங்க வந்து முறைகேடு நடந்துச்சா இல்லையான்னு சொல்லணும். எந்த விசாரணையுமே மேற்கொள்ளாமல் முறைகேடு நடக்கவில்லைன்னு சொன்னது யாரை காப்பாற்றுவதற்காக? சரி, தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் 13ஆம் தேதி ஒரு பேட்டி கொடுக்கிறார், ஜூன் மாதம். இதை அரசியல் ஆக்காதீர்கள், எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டு இந்த தேர்வு முறைகேடு அப்படிங்கிறதுங்கிறார். ஆனால் அந்த தர்மேந்திர பிரதான் 4 நாட்கள்ல ஆமா இங்க சில முறைகேடுகள் நடந்திருக்கு, நாங்க ஒத்துக்கிறோம் கமிட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தை அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த புதிய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் தான் உருவாக்குனாங்க. ஏன் நான் சொல்றேன், இந்த நீட் முறைகேடுங்கிறது இந்த ஆண்டு நடக்கிறது கிடையாது. நீட் தேர்வு தொடங்கின காலத்திலிருந்து நீட் தேர்வு முறைகேடு நடக்குது. நீட் 2018 போடப்பட்ட எஃப்ஐஆர், இது 2021 போடப்பட்ட எஃப்ஐஆர், 2022 போடப்பட்ட எஃப்ஐஆர். இது எல்லாமே போட்டது மாநில அரசாங்கங்கள் கிடையாது, இவங்களை பிடிக்காத அரசாங்கங்கள் கிடையாது, நீட்டை எதிர்க்கக்கூடிய அரசாங்கங்கள் கிடையாது. இது எல்லா எஃப்ஐஆரையும் போட்டது, நீட் முறைகேடு தொடர்பான அத்தனை எஃப்ஐஆரையும் போட்டது பாஜகவினுடைய ஏவல் அமைப்பாக இருக்கக்கூடிய சிபிஐ. ஆனால் 18 நீட் முறைகேடுன்னு விவாதம் இந்தியாவில் நடந்துச்சா? 2021 நீட் முறைகேடுன்னு விவாதம் இந்தியாவில் நடந்துச்சா? 22 நடந்துச்சா? அங்க ஊழல் நடந்திருக்குங்கிற ஒரு விஷயம் பொதுவெளிக்கே வரல. இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு மெஜாரிட்டி இல்ல, இன்னைக்கு வந்து ஒரு எதிர்க்கட்சிகள் பலம் அடைந்துட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால தான் நீட்டினுடைய முறைகேடும் ஊழலும் வெளிப்படையாக பொதுவெளிக்கு வந்து விவாதமாகி இருக்கிறது. அதனால தான் சிபிஐக்கு போயிருக்காங்க. ஒருவேளை நீங்க இதை எதிர்க்கட்சிகள் பேசாமல் இருக்குமே ஆனால் அன்னைக்கு சிபிஐ புறாவே வந்திருக்காதே. 13ஆம் தேதி இதை அரசியலாக்காதீங்க, பேஸ்லெஸ் அலிகேஷன் அப்படின்னு கல்வி அமைச்சர் சொன்னதோட இழுத்து மூடிட்டு போயிருப்பாங்க இல்லையா? அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவங்க தன்னுடைய மிருகத்தனமான அப்ரோச்சை கைவிட்டு விடக்கூடிய அளவுக்கு எதிர்க்கட்சிகளுடைய நெருக்கடி தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறதா இதுல பார்க்க வேண்டியது. அப்புறம் நாகராஜன் நிறைய குற்றச்சாட்டுகள் அது எங்களை குறித்து சொன்னார், அதனால அதுக்கு சில விளக்கங்கள் சொல்லணும். முதல்ல இந்த ரஷ்யாவினுடைய ஆயில் டீல் பத்தி அவர் சொன்னார். இந்த ரஷ்யாவினுடைய ஆயில் டீல் வந்து பகைத்து கொண்டது, நாங்கள் அமெரிக்காவை எதிர்த்தோம் அப்படின்லாம் சொன்னார். ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு, ரஷ்யாவினுடைய ஆயில் டீல்னால யாருக்கு லாபம் கிடைத்தது? ஒன்னு அரசு பொதுத்துறை நிறுவனமான ஓஎன்ஜிசி மாதிரியான நிறுவனங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கணும், இல்ல மக்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கணும். அதனுடைய இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மக்களுக்கு போயிருக்கணும். மக்களுக்கு எந்த வகையிலும் அதனால ஒரு சல்லி பைசா இது வரல, ஏன்னா பிரைஸை நீங்க ஹைக் பண்ணிட்டே தான் இருந்தீங்க. ரெண்டாவது, ஓஎன்ஜிசி மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்களுக்கு லாபம் இல்லை, மாறாக குஜராத்தை சேர்ந்த எஸ்ஆர் என்கிற நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு தான் அது உதவியது அப்படிங்கிறது தான் அடிப்படை செய்தி. இது ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் வந்து பிரைஸை வந்து டாஸ்மாகினுடைய பிரைஸை வந்து நீங்கள் அதிகப்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அவருக்கு ஒரே செய்தி, பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை இந்த சாராயம், இந்த மது, இது மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுடைய தீர்வு என்ன அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்ன செய்தி, முழு மது விலக்கு அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது, நீங்க வந்து அதை கன்சியூம் பண்ண முடியாத அளவிற்கு அதனுடைய பிரைஸை இன்ஃப்ளேட்டடா வச்சாகணும் அப்படின்னு சொன்னது அவர்களுடைய மாநில தலைவர் தான். அது பாஜகவின் கொள்கையா இல்ல மாநில தலைவருடைய சொந்த கருத்தா அப்படிங்கறத சொல்லணும். இதெல்லாம் நீங்க பட்டியலிடுறீங்க, ஆனால் ஒரு கேள்வி இருக்குல்ல, அவங்க நீங்க ஆரம்பத்தில் அதை ஜி.கே. நாகராஜ் கூட சுட்டி காண்பித்தார். அமைச்சரவையிலேயே வந்து அவங்க 2 பேரும் 2 கூட்டணி ஆட்சி தான் அமைச்சிருக்கிறாங்க, அவங்க தலைவலி கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் வந்து இப்பயும் பாஜக அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப், இதுவரைக்கும் அவங்க ஸ்டைல்லே தான் அவங்க இந்த ஆட்சியையும் ரன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு சமிங்கை தெரியுதுல. கூட்டணி ஆட்சிகளுக்கான பெரிய நிர்பந்தம்லாம் அவங்க 2 பேருமே கொடுக்கல, நிதிஷ்குமாரும் கொடுக்கல, சந்திரபாபு நாயுடுவும் கொடுக்கல, அதிகபட்சம் சிறப்பு அந்தஸ்து கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான் இல்லையா? வாஜ்பாய் காலத்திலேயே வந்து நிதிஷ்குமாரோ அல்லது சந்திரபாபு நாயுடு பெரிய நெருக்கடி எல்லாம் கொடுக்கல, அவர் வெளியில இருந்து ஆதரவு தெரிவிச்சார். அந்த அவைத்தலைவர் போஸ்டுக்கு கூட நீங்க எடுத்துக்கங்கன்னு வாஜ்பாய் கவர்மெண்ட்ல சொன்ன போது அதை பெருசா பதில் சொல்லாம கடைசி நேரத்துல அந்த நாமினேஷன் முடியும் பொழுது ஓடி போய் தான் இவருடைய டிடிபியினுடைய கேண்டிடேட் ரன்னிங் பார்லிமெண்ட் இதில் ஓடி போய் தான் நாமினேஷனே போட்டாருங்கிற வரலாறு நமக்கு தெரியும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இவர்கள் ஒரு அச்சத்திலேயே ஆட்சி நடத்துறதுனால தான் இன்னைக்கு நீட்டினுடைய முறைகேடு அம்பலப்பட்டிருக்குங்கிறேன். நான் சொன்ன இந்த ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் இல்லாமல் இவங்க கான்ஸ்டிடியூஷனை பிடிக்க வேண்டிய தேவை வந்ததே இங்கே இருக்கக்கூடிய நெருக்கடி தான் சொல்கிறேன். இப்போ இது வந்து கூட்டணி கட்சிகளுடைய நெருக்கடி மட்டும் கிடையாது, அது இல்லாமல் கூட போகலாம். எதிர்க்கட்சிகள் வலுவாக இருக்கிறார்கள். பாராளுமன்றத்துக்குள்ள சார் சொன்ன மாதிரி அவங்க 230 எம்பியையும் கூட சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஹவுஸ் நடத்துவாங்க. அந்த அளவிற்கான டிக்டேட்டர் மாடலை தான் இவங்க கடந்த காலங்களிலையும் செயல்படுத்தியிருக்காங்க. அதுலலாம் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது.
ஆனால் அரசியல் ரீதியிலான அழுத்தத்தை கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையை எதிர்க்கட்சிகள் இந்த 15-20 நாட்கள்லயே செய்திருக்கோம் அப்படிங்கிறது தான் செய்தி. நாகராஜன் உங்களுக்கு நேரம் தரேன். ஒரே நிமிஷம். G7 பத்தி சார் சொன்னாங்க. G7ல மையமாக நின்று உலகத் தலைவர்கள் எல்லாம் ஓரமாக நின்று ஒரு போட்டோ வந்துச்சு. நான் இன்னொரு வீடியோ பார்த்தேன் சமூக ஊடகங்கள்ல, அது பெரிய அளவுல இதானுச்சு. நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் அவர் பெருமைப்பட்ட போது நீங்க பெருமைப்படலான்னு கேட்டார். அவர் அசிங்கப்பட்ட போது நான் அசிங்கப்பட்டேன். அவர் காத்து நிற்கிறார், யாரையோ வரவேற்க. இவருக்கு தான் வரவேற்பு கொடுக்கணும். அந்த நாட்டினுடைய முதன்மை அமைச்சர், முதன்மை பிரதமர், அதிபரை வரவேற்பதற்காக இவர் காத்திருந்து 3 நிமிடங்களுக்கு பிறகு அவர் பின்னாடி போய் உட்கார்ந்த ஒரு காட்சி சமூக ஊடகங்கள்ல அவர் சொன்ன அதே போட்டோ மாதிரி இதுவும் பரவணுச்சு. அப்ப அந்த போட்டோவுக்கு அவர் பெருமைப்படுறாருன்னா இதுக்கு என்னுடைய நாட்டை அடமானம் வச்சுட்டாரே, என்னுடைய நாட்டை அவமானப்படுத்திட்டாரே, நான் வெக்கப்படுறேன்.